பிக் பாஸ் சீசன் 3 வர ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா இருக்காங்க. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் தான் இப்போ செம்மையா போயிட்டு இருக்கு. 2017ல தமிழ் தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 சக்சஸ் ஆக சீசன் 2க்காக தான் எல்லாருமே செம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ அளவுக்கு சீசன் 2 இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா வச்சு அப்பப்போ பரபரப்பா போச்சு. இப்போ சீசன் 3யோட ஹோஸ்ட் தான் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுலயே நம்ம உலக நாயகன் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரனால அவர் பாலிடிக்ஸ்ல கான்சன்ட்ரேட்டா இருப்பாரா இல்லைனா ஹோஸ்ட் பண்றதா கான்சன்ட்ரேட்டா இருப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஸும் இருக்கு. ஆனா கண்டிப்பா இவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு சொல்றாங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி சீசன் 2லயே வந்து அவருக்கான கமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய வந்துச்சு. இவர் வந்து காயத்ரியோட தப்பை தட்டி கேட்ட மாதிரி ஐஸ்வர்யாவோட தப்பை தட்டி கேட்கல அண்ட் ரொம்ப பாலிஷா போகிறாரு அப்படின்ற மாதிரியானலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கான இன்ட்ரெஸ்டிங் கூட கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். சீசன் 3ல என்ன மாதிரி ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற டவுட்ஸும் இருக்கு. அண்ட் நம்ம கமல்ஹாசன் சாருக்கு பதிலாக யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் பிக் பாஸ் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் நானி அவங்கள ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீசன் 3 வந்து நாகார்ஜுன் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறதா இருக்காங்க. அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் கூட வந்து இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ல வந்து கமல்ஹாசன் சாருக்கு பதிலாக அரவிந்த் சாமி, சூர்யா, விஜய் சேதுபதினு யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கீழே கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு ரெட் கார்ட் படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரெட் கார்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. like, share, subscribe to Red Carpet. Comment பண்ணுங்க.